ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த விசேஷ மனமகிழ்ச்சியான இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலைதோறும் தேவனுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலையிலும் கர்த்தருடைய கிருபைகள் நம்முடைய மத்தியிலே புதியவைகளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் இந்த ஊழியத்தில் பிரவேசிக்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணணும். ஆமேன். நம்முடைய ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, சபைக்குட்பட்டிருக்கிறதான எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒன்லி ஒரு 3 seconds சையிலேயே புரிஞ்சுக்கிறீங்களே உங்களை நான் என்ன சொல்ல. அவன் எல்லா பக்கத்தில் உங்கள் கரங்களை பிடிங்க பார்க்கலாம். இந்த 26 முடிஞ்சு 26 முடிஞ்சு 27 பக்கத்தில் கூட போகலாம் பிரதர், இழுத்து போட்டுறாதீங்க. எல்லாம் சேர்ந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் நம்முடைய சபைக்காக 26 வருஷம் முடிஞ்சு 27வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த மதுரை கோமதிபுரம் துரித்துவ ஏஜி சபையினுடைய ஊழியங்களை ஆண்டவர் இன்னும் விசாலமாக்கும்படிக்காக, நீங்கள் சபையின் விசுவாசிகள் தானே, நம் திருச்சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையினுடைய போதகருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்க் 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த வசனம் போடுங்க தம்பி ஜோர்டன். மார்க் 7:37. ஓகே, எல்லாரும் இந்த மேலே உள்ள வசனத்தை படிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும். அவ்வளோதானா இருக்கா? அந்த மேலே உள்ள ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சி. நம்ம வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்றார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இது செய்தார்னா அந்த வசனத்தை நம்ம படிக்க தேவையில்லை. அது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நன்றாய் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்றாய் செய்கிற கர்த்தர் இருக்கிறார், தீமை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. 27வது வருஷம் ஒரு நன்மையின் வருஷமாய், நன்றாய் செய்கிற வருஷமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். காலைதோறும் கிருபைகள் பெறுகிறது, ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெறுகிறது. இந்த காலையில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும், வல்லமைகள் பெருகட்டும், மகிமைகள் பெருகட்டும், தீர்க்க ஆயுசுகள் பெருகட்டும். ஆமென். சமாதானம் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், பொருளாதாரம் பெருகட்டும், தேவனுடைய கிருபைகள் பெருகட்டும். ரபலா கதடரா ஷேகதுடமா திரபலா ஹத்தடரா போக்கியாதரா. ஆண்டவரே நன்மை பெருகட்டும், ஆண்டவரே நன்மை பெருகட்டும், ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசின் கிரியைகளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகள் இந்த ஆண்டவரே ஊழியத்தில் 27வது வருஷத்தில் பெருகி 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 பெருகுவதாக. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெருகி 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 நன்மை பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும், பலன் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும். எதெல்லாம் பெருகணுமோ பெருகி 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 நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என் ஜெபம் பெருகட்டும், என் துதி பெருகட்டும், பரிசுத்த பெருகட்டும், மகிமை பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும். ஆண்டவரே சபையின் ஆத்துமாக்கள் பெருகட்டும், திரளான ஆத்துமாக்கள் பெருகட்டும். பின்வாங்கி போனவர்கள் இந்த ஆண்டு கொண்டு வரப்படுவார்களாக. தாமதங்கள் அல்லப்பா, தாமதங்கள் அல்ல,
பெருகி வரும் ஆசீர்வாதங்கள், பெருகி வரும் ஆசீர்வாதங்கள், பெருகி வரும் ஆசீர்வாதங்கள் பெருகும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த காலையில் இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஜனங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பீராக. மனசுக்குள்ளே காணப்படுகிறதான கண்ணீர்கள், போராட்டங்கள், வழி நிறைந்த வாழ்க்கைகள், வேதனைகள் இந்த பகலின் நேரத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலையில் உடைய பிள்ளையினுடைய உள்ளான இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால அடிக்காயங்களை குணமாக்குகிற கர்த்தர், இயேசுவின் நாமத்தினாலே அடிக்காயங்கள் குணமாக்கப்படுவதாகப்பா. இப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உள்ளான ஆத்துமாவிலே சுகம் பெறுவார்களாக. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு தெய்வீக சுகத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பும். பிளஸ் பண்றேன். தேவ கிருபை இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. அவனுடைய உன்னதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலும் நம்மெல்லாம் இணைந்து சேர்ந்து வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை கூட்டங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லா தேவனுடைய பிள்ளைகள், சபைக்குட்பட்டிருக்கிற எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளும் நீங்கள் மறவாமல் தவறாமல் கலந்து கொள்ள நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்களை சொல்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. தெய்வ மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து ஒரு செய்திகளை நாம் கவனித்து கொண்டே வருகிறோம். என்னன்னு தெரியல, ஆண்டவர் இந்த வருஷம் இந்த தொடர் செய்தி நம்முடைய திருச்சபையில் பேசும்படி எனக்கு இந்த செய்திகளை ஆண்டவர் தந்தார். ஸோ அது ஒரு தொடர் செய்தியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும், நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சுகங்கள் நடக்கும், அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் ஒரு பெரிய சக்தி இருக்குது, அது வெறுமையாய் திரும்பி வராது. அல்லேலூயா. பைபிள் அப்படி தான் சொல்லுது, என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்யாது, வெறுமையாய் திரும்பி வராது. அது ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த எம்டியே கிடையாது. ஆண்டவர் அதை நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தேவன் நம்மை நிரப்புகிறவர். நம்ம இன்றைக்கும் ஆண்டவர் நிரப்புவராக. நான் இன்றைக்கி ஒரு 3 விஷயங்களை, மணி பாருங்கள், மணி இப்போ 7:56 சரியா, ஒரு 8:50 வரைக்கும் நான் உங்களோட பிரசங்கம் பண்ணுவேன். ஏதாவது சொல்லுங்கள் அப்படியே. ஆமேனாவது எதையாவது சொல்லுங்கள். எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு ஆலோசனை சொன்னேன். முக்காடு களையவே கூடாது, முழு முக்காடு போடணும், முக்காடு போடக்கூடாது. ஆமாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்கள் முழு கை சட்டை போட்டால் பட்டன் போடணும், அரைக்கை சட்டை போட்டால் அரைக்கை பனியன் போடணும். கையை தூக்கி ஆராதிக்கும் போது முழுசு மூடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் அந்த கேருபின் சேராபின்களை பார்த்தீங்களா? 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை, பாதத்தை, அப்போ எல்லாத்தையும் மூடணும் ஆராதனையில். ஒரு பெரிய சிட்டி சர்ச்சுக்கு போயிருந்தேன். சிட்டி தெரியும், மாநகராட்சியில் டிசைனாக இருப்பாங்க. கிழவிகள் கூட சுடிதாரை போட்டுட்டு தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் ஆண்டவர் சொன்னார், இதுவெல்லாம் ஒரு ஒழுக்கக்கேடாக இருக்குது, கொஞ்சம் பேசுனேன். ஆமேன்னு சொல்லுங்கள். பேசினேன், சாதாரணமாக பேசலை, ஹெவி வோல்டேஜாக பேசினேன். பார்த்திங்கன்னா சாயங்கால கூட்டத்துக்கு எல்லாம் மனமாறி வந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஒரு கேருபின் சேராபின்கள் தேவ பிரசன்னத்தை பார்த்தவுடனே செட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டன. தெய்வ பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் வரும்போதே நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை மூடிக்கொள்ள வேண்டுமோ, அதனால தான் கிறிஸ்தவர்கள் மாதிரி நாகரிகமாக இல்லை, ஒழுக்கமான உடை அணிபவர்கள் யாருமே கிடையாது. நம்முடைய உடைகள் கூட மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற அளவுக்கு நம்முடைய உடைகளை நாம் கவனமாய் கையாள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் எத்திக்ஸ், ஆவிக்குரிய ஒழுங்குகள்.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஸோ இவைகளை நம்ம அறிந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கத்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 3 இருதயங்களை நம்ம ரொம்ப பிரயோஜனமாக என் வாழ்க்கையில் தாவீதை குறித்து பல தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் இந்த முறை தியானிக்கும் போது அந்த மனுஷனை குறித்து இருக்கிற தெய்வீக சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆகவே இந்த செய்திகளை ரொம்ப ஸ்பீடாக பேசணும், நமக்கு ஒன்றும் புரியாதுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப மெதுவாக உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ நம்முடைய வெள்ளிக்கிழமை இரவு கூட்டத்திலிருந்து நாம் தொடர்ந்து சில செய்திகளை நாம் கவனித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் 6 பேரையும் தள்ளி ஒரு மனிதனை ஆண்டவர் தம்முடைய தெய்வீக திட்டத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நம்ம படித்தோம். அந்த 6 பேருக்குரிய அர்த்தங்களை நாம் கவனித்தோம். அந்த அர்த்தத்தின்படி ஒருவன் கூட வாழவில்லை. ஆனால் தாவீது என்றால் தேவனுக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானதை செய், எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்ததை நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தாவீதினுடைய இருதயம் என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடக்கிற பாவத்திற்காக வருத்தப்படுகிற இருதயம். 2வது ரட்சிப்பினால களிகூறுகிற ஒரு இருதயம். 3வது எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது. அப்ப தைரியமுள்ள இருதயம். எத்தனை பேர் நேற்று ராத்திரி தைரியமா போனீங்க, தைரியமா தூங்குனீங்க? எனக்கு தெரியும் நேற்று ஏதாவது ஒரு பயத்தின் ஆவியை கத்தர் விரட்டி இருப்பார் இயேசுவின் நாமத்தில். சில பேருக்கு எதிர்காலத்தின் பயம் இருக்கும். 2 காரியங்கள் என்றைக்குமே மறைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 3 காரியங்கள் கூட சொல்லலாம், அதை நீங்கள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. 1, இயேசுவின் வருகை நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா எப்போ வருவார்னு தெரியுமா? நாளைக்கு வருவாரா? பிதாவே கேட்டார், எப்போ வருவார்? எனக்கு தெரியாதுப்பா. அது இயேசுவின் வருகை என்ன செய்யப்பட்டிருக்குது, மறைக்கப்பட்டிருக்குது. 2, நம்முடைய மரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்களா இல்லைங்களா? அம்மா ஆமாங்களா இல்லைங்களா? ஐயா ஃபாதர்ஸ் வாய் திறங்க, ஃபாதர்ஸ் ஆமாங்களா இல்லையா? நம்முடைய மரணம் நமக்கு எப்பொழுது நினைவு செய்யாது, தெரியாது. 3வது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒன்று நம்முடைய எதிர்காலம். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு உங்கள் எதிர்காலத்தை கணக்கிட முடியாது. எங்கள் ஊரில் அருப்புக்கோட்டையில் இனிமை ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஊர் ரசத்துக்கே கியூவில் நிற்பாங்க. பாக்கெட் ரசம் 15 ரூபா. எல்லா பெண்களும் வீட்டில் சமைச்சிட்டு ஒரு கூட்டம் ஒரு ரசத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பொரோட்டாவுக்கு அந்த சால்னாவுக்கும் அவ்வளோ கூட்டம். மாதத்தில் 2 தடவை என் பிள்ளைகள் இழுத்துட்டு போயிருங்கப்பா, இனிமைக்கு போவோம்ப்பா. அவர் ஒரு பெரிய ஆசை, பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும்னு 120 பெண்களுக்கு வேலை கொடுத்தார் அந்த மனுஷன். அவர் ஒரு நாத்திகர். அவருக்கு நான் ஆர்டர் பண்ண போவேன், நான் ஜிப்பாவோடு தான் போவேன். வாங்க வைரமுத்து பாஸ்டர் அப்படின்னு நான் கூப்பிடுவார். என்ன முத்து பாஸ்டர், வாங்க வைரமுத்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நல்ல சூப்பர் மார்க்கெட்டு, நல்லா கொடிகட்டி பறந்து வந்தார். கொரோனாவில் மதுரையில் இறந்து போனார். நல்ல கோடிக்கணக்கான ரூபாய். தத்தநேரி தொழில்கட்டை எரிச்சிட்டாங்க, அருப்புக்கோட்டை கூட கொண்டு வரல. நாங்கள் எல்லாம் பெரிய வந்திருக்குன்னு நினச்சோம். எனி டைமுங்க எங்க ஒரு பார்சலுக்கு போனால் 250 பேர் இருப்பாங்க. டோக்கனை கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் 2 பரோட்டாய் வாங்க முடியும். ஆனால் மரணம் வாரி கொண்டு போனது, சுருட்டி கொண்டு போனது, எல்லாம் தலைகீழாய் போனது. எவ்வளோ சம்பாத்தியத்துக்கு போனது, அவ்வளோ கடனுக்குள் ஆனார். இன்றைக்கி அவங்க மனைவி பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. எதிர்காலங்கள் மறைக்கப்பட்டே இருக்கிறது. என்ன சோகமாயிட்டீங்க? உண்மையை சொன்னால் சோகம் வரத்தான் செய்யும். நம்முடைய எதிர்காலங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எதிர்காலத்தில் இருப்போன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இயேசுவின் வருகை, எதிர்காலம், நம்முடைய மரணம் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் துக்கத்திலையும் வருத்தத்திலையும் ஒரு சந்தோஷமான செய்தி, இது 3ம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தரின் கையில் இருக்கிறது. மரணத்தை குறித்து பயப்படாதீங்க, பாதி வயசில் எடுத்துக்கொள்ள மாட்டார், கர்த்தருடைய கையில் இருக்கிறது. வருகை குறித்து கவலைப்படாதீங்க, நிச்சயம் வருகையில் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நம்முடைய பயத்தை இவைகளெல்லாம் சுருக்கி விடுகிறது, தைரியத்தை அற்றுப்போக செய்கிறது. ஆகவே தான் இந்த ராத்திரி
ஆண்டவர் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்றெல்லாம் நேற்று ராத்திரி நம்ம தியானித்தோம். இன்றைக்கி ஒரு 3 விஷயங்களையாவது நான் சொன்னால் தான் எனக்கு கொஞ்சமாவது ஆத்தும திருப்தியாக நான் ஊருக்கு போய் சேர முடியும். நான் ஒரு 3 குறிப்பாவது சொல்லிவிட்டு நான் வேகமாக போய் எங்கள் ஆராதனையில் நான் ஒரு 10:45 போனால் தான் அங்கே மைக்கை கையில் எடுக்க முடியும். ஏன்னா 8:30 ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்னேன் இழுத்துக்கிட்டே இரு, நான் இழுத்துக்கிட்டே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன் என் மனைவிட்ட. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பயப்படாதீங்க, நான் இழுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நான் வேகமாக நான் போய் அங்கே அதுக்கப்புறம் தலைவர்கள் கூட இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் நான் இந்த கூட்டத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு நான் கூட யோசித்தேன். சாயங்காலம் ஃபாதர்ஸ் டே தானே, நிறைய ப்ரோக்ராம்ஸோடையே ஜோம் பண்ணி முடிச்சிடலாமே, நான் தேவையான்னு கூட யோசித்தேன். ஆனால் நான் தேவை எதுக்கு, நான் கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் வரணும் பாருங்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிஃப்ட் வாங்குறதுக்காக என்ன செய்யணும், வரணும். நான் போன தடவை வந்திருக்கும் போது நல்ல ஒரு ட்ராலி பேக்கை பாஸ்டர் கொடுத்தாரு, ஒரு பெரிய பேக் பண்ணி கொடுத்தாரு, நீங்கள் அட்டைப்பட்டியோடு கொடுத்தாரு, பிரிக்காத அளவுக்கு சுற்றிட்டார். வீட்டுக்கு போங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குனாரு. அதுதான் ஊழியத்துக்கு ரொம்ப இப்போ கூட்டங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 39ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் நேற்று கூட்டத்துக்கு வந்தீங்களா? எங்கே போனீங்க? முந்தா நேற்று வந்தீங்களா? அதுக்கு முதல் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா? இன்றைக்கி தான் விடப்பட்டீங்களா? 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, அனல் கொண்டது. அனலுள்ள இருதயம், ஃபயர் ஹார்ட், அனலுள்ள இருதயம். ரொம்ப அழகான வசனம் இது. கூட்டத்தினால் வந்த அனல் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த ஒரு அனல். தனிமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தனிமையாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை நல்லா தேடி பாருங்க. இந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். உங்கள் தனிமை உள்ள வாழ்க்கை குளிர்ந்த வாழ்க்கையாக இருக்காது, அந்த தனிமை உள்ள வாழ்க்கை அனல் உள்ள வாழ்க்கையாக மாறி போகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, என் இருதயம் எனக்குள்ளே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் இருதயம் எனக்குள்ளே, வாய் திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ. எனக்குள்ளே என்ன செய்தது? அனல். ஒரு விசுவாசியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சோம்பேறித்தனத்தினால் கட்டப்படக்கூடாது. ஒரு விசுவாசியின் தனிப்பட்ட வாழ்க்கை அனல் உள்ளவைகளாய் கட்டப்பட வேண்டும். இந்த 27வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாமும் நம்முடைய ஊழியம் குளிர்ந்த அனுபவங்களாய் அல்ல, அனல் உள்ள அனுபவங்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த பகல் ஆவியானவர் பார்த்து கேட்கிறார், உங்களுக்குள்ள அனல் இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், நீண்ட காலமாய் தெய்வத்தோடு நடக்கிறீர்கள், நீண்ட காலமாய் ஆண்டவரோடு பயணிக்கிறீர்கள், நல்லதுதான். ஆனால் இந்த காலையில் ஆவியானவர் பாரம் கொண்டு பேச விரும்புகிறார். உங்களுக்குள்ளே அனல் இருக்கிறதா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு காலத்தில் இருந்த அனல் இன்னைக்கு இருக்குதா? ஒரு காலத்தில் இருந்த அந்த தெய்வீகமான அடர்த்தியான வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதா? ஒரு காலத்தில் இருந்த தெய்வத்தின் தரிசனம் இன்னைக்கு இருக்கிறதா? இந்த தாவீதை போய் கேட்டு பாருங்க. என் இருதயம் சாதாரணமான இருதயம் கிடையாது, என் இருதயம் அனல் கொண்ட இருதயம். நான் இந்த காலையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு குளிர்ந்து போன இருதயங்கள் எல்லாம் 27வது வருஷத்துல தேவன் அப்படி விடமாட்டாரு. உங்களை ஒரு அனலுக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த 27ஆம் வருஷத்துல என் வாழ்க்கை, என் ஊழியம், என் தனிப்பட்ட காரியம் குளிர்ந்து போன அனுபவமாய் அல்ல, அவைகள் அனல் கொள்கிற ஒரு இருதயமாய் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த பத்மு தீவுல யோவான் இருக்கிறார். பத்மு தீவுல யோவான் இருக்கிறார். அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. கீபோர்டு இல்லாம, இசை வாசிக்கிறவங்க இல்லாம, பாடல் நடத்துகிறவங்க இல்லாம, பாடல் சொல்றவங்க இல்லாம, ஒரு பிபிடி இல்லாம, ஒரு ஸ்கிரீன் பிளே இல்லாம, உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆராதனை தலைவன் ஒருவன் இல்லாதிருக்கும் போது அந்த பத்மு தீவுல யோவான் சொன்னாரு, நான் ஆவிக்குள்ளானேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அதாவது என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லை. இப்போ ஆராதனையில் கூட உங்களை நடத்துவதற்கு இசை வாசிக்கிறவர்கள், ஒரு போதகர்கள், ஆராதனை தலைவர்கள், பாடுகிறதான பாடகர் குழுக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு பாட்டு வருது, அதனால் உங்களுக்கு ஜெபம் வருது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவைகள் செய்வதற்கு ஒருவரும் இல்லை.
அப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில யோவான் சொன்னாரு, நான் ஆவிக்குள்ளானேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொஞ்சம் நம்முடைய வசனத்துக்கு செய்திக்கு கொஞ்சம் நம்ம மாத்திக்கிட்டேனா, நான் அனலாய் மாறினேன். சகோதரனே சகோதரி, இந்த காலையில ஆவியானவரோடு பேசுகிறாரு. உனக்குள்ள அனல் அவிஞ்சு கிடக்குது. இந்த 27 வருஷத்துல அனல் மூடுனா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இந்த திருச்சபைக்கு குளிர்ந்து போனவனா அல்ல ஆண்டவரே, அவிந்து போனவனா அல்ல ஆண்டவரே. நான் இந்த திருச்சபைக்கு ஒரு அனல் உள்ளவனாய் இந்த பகலில் ஒரு அபிஷேகத்தை என் மீது ஒரு சால்வை இறங்கட்டும் ஆண்டவரே. சாதாரணமானவனாய் அல்ல ஆண்டவரே, நான் ஒரு அனல் உள்ளவனாய் இந்த திருச்சபைக்கு இந்த வருஷத்துல தெய்வத்துக்காக எழும்ப ஆண்டவர் கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர்ட்ட நான் பேசியிருக்கேன், விசுவாசிகள்கிட்ட பேசும்போதே அனலா இருக்கும், அவங்க தியானிக்கும் போது அனலா இருக்கும். 90 வயசு பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். 90 வயசு பாட்டிக்கிட்ட அந்த திருச்சி ஊழியத்துக்கு பெருக்கும்போது அந்த 90 வயசு பாட்டி சொல்லுது, 150 பேர் ஆதாயம் பண்ணியிருக்கேன் பாஸ்டரையா, எனக்கு கண்ணெல்லாம் குளமாயிருச்சு, இன்னும் எனக்கு அனல் குறையல, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். வீட்டில் பேர பிள்ளைங்க ஒத்துழைக்கல, சத்தம் போடுறாங்க. சாக வேண்டிய வயசில் வீட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கேயும் இங்கே கூட்டம் ஆராதனை ஜெபன்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடுறாங்க. ஆனால் எனக்குள்ள இருக்கிற அனல் என்னை உட்கார விடலை, ஓட வைக்குது, ஊழியம் செய்ய வைக்குது, பாட வைக்குது, ஜெபத்துக்கு போக வைக்குது, ஆத்துமாக்களை கண்டு அழ சொல்லுது, ஏதாவது குடும்பத்தில் சண்டை போய் சமாதானம் பண்ண சொல்லுது. ஒரு வாழ்க்கை வீட்டில் உட்காந்து பிராய்லர் கோழியை வாழ்றதுக்கு என்னை கர்த்தர் அழைக்கல. இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் அனலாய் தெய்வத்துக்கு எரிஞ்சிட்டு போவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக நமக்கு எல்லாருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய வாழ்க்கை அனல் உள்ள வாழ்க்கையாய் இந்த பரிசுத்த ஆராதனையில மாறட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. மூலணும். இந்த பர்சனல் ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் தாவீதுக்கு மட்டுமில்ல, தெய்வத்தை உண்மையாய் தேடுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனல் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் தனிப்பட்ட ஜெபத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், அழுது கிடக்கிறார்கள், மனமுடைந்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெப நேரங்கள்லாம் ஃபயரா இருக்குது, அனலா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேருக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுத்துட்டாலே அந்த ஒரு ஜெப குறிப்பை முடியறதுக்குள்ளே 10 தடவை இருமீறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் எல்லாம் இன்னைக்கு கூடி வர்றதுக்கு ஏதாவது ஒரு பேய் ஓடுங்கிறீங்க. அனல் உள்ளவனை கண்ட பேய் ஓடுமா ஓடாதா? சொல்லுங்க, ஓடுமா ஓடாதா? அனல் உள்ளவனை கொண்ட பிசாசு ஓடுமா ஓடாதா? அனல் உள்ளவனை கண்ட பொருளாதார தரித்திரம் வருமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தரித்திரம் 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 ஐயா. சொன்னவங்க ஏழை கிடையாதுங்க, பணக்காரங்க. 3 கல்குவாரி 3 பெட்ரோல் பல்க் வச்சுருக்குறாங்க. எல்லாத்துலேயும் தரித்திரம், எல்லாத்துலேயும் தரித்திரம். இப்போ ஆகஸ்ட் மாதம் அவங்ககிட்ட தான் ஊழியத்துக்கு போகிறேன். ஐயா தரித்திரையா, பேர் தான் பெத்த பேர் தரித்திரையா. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆவியில் அனலாக மாறுங்க, தரித்திரம்லாம் ஓடிடும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு இந்த வாழ்க்கையை நீடித்து தந்திருக்கிறார். கேளுங்க பக்கத்தில், எதுக்கு உசுரோடு இருக்கீங்க? உசுர் இருக்கு பாஸ்டர், அதனால உசுரோடு இருக்கு. உயிரை தேவன் எதுக்கு தந்திருக்கிறார் நமக்கு? ஆராதனைகளை கேட்க வேண்டிய கேள்வி எது நினைக்காதீங்க. போய் சேர்ந்துருக்கணும். நம்ம எல்லாம் கொரோனாவிலேயே என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சேர்ந்துருக்குமா இல்லையா? சேர்ந்துருக்கலாம் சார், போய் சேர்ந்துருக்க வேண்டியது. பேர் நடிச்சிருப்பீங்க இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைலாம் இறந்து போனார்கள். கர்த்தர் நம்மளுக்கு உயிரை தந்திருக்கிறார். எதுக்கு? வெதுவெதுப்பாய் வாழ்கிறதுக்கா? இல்லை, அனலாய் வாழ்கிறது. அனலாய் வாழணும். அனலாக வாழ்கிறவங்க பாவம் பக்கத்தில் வராது, தேவையில்லாத அன்பு பக்கத்தில் வராது. யாராவது நம்மளை மிஸ்யூஸ் பண்ண நினச்சா கூட இந்த அனல் நம்மளை மிஸ்யூஸ் பண்ண வைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வர வர எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அனல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜெபத்தின் அனல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. உபவாசத்தின் பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சுகரு வாசிக்கவே முடியல, என்னால் இப்போ வாசிக்கவே முடியல, திங்க முடியுது, வாசிக்க முடியல. 84 வயசு உள்ள அம்மா உபவாசம் இருந்தாங்களா இல்லையா? ஏறக்குறைய அப்படி தானே சொல்லுது பைபிளில். நிறைய பேர் உபவாசிக்கிறதே இல்லை, உபவாசம் போடுறதே இல்லை.
மத்திய பிரதேசத்தை காலி பண்ணிப்பாரு, அனல் வரும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்கிறேன், திங்கவும் தெரியணும், வயிற்ற காயப்போடவும் தெரியணும். திங்கவும் நல்ல பொரோட்டா சால்னா கலக்கி ஆம்லெட் வச்சு திங்கவும் தெரியணும். வயிற்ற காலி பண்ணி உபவாசம் போட்டு உட்காரவும் தெரியணும். ஆராதனைக்கு வரும்போது சாப்பிட்டே வரக்கூடாது. அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தோம். நம்ம ஒரே ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். என்ன பழம்? நேந்திரம் பழம். போதும், அது ஒன்றே மதிய வரைக்கும். ஆராதனைக்கு வரும்போது வாயில் வடைய வைக்கிறமே, எப்படி விளங்குவோம்? நான் இன்னைக்கு வந்து சுடுதண்ணி மட்டும் தான் குடித்தேன், எதுவுமே குடிக்கல. நீ எங்கள் வீடு மதியம் எனக்கு அங்கே 1 மணி ஆயிரம். இன்றைக்கி எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து வீட்டுக்கு நான் மேலே போகிறதுக்கு. என்ன அப்படி அனலாக இருந்து செத்து போயிருமே. சாப்பிட்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறத விட சாப்பிடாமல் அனலாக இருந்த கொஞ்ச நாள் செத்து போயிடலாம்ல. சாவுன்னு சொன்னால் அபசகுணமாக நினைக்காதீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு மரணம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அபசகுணம் கிடையாது. மரணம் தேவனுடைய பிள்ளைக்கு. உங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்னா கவலைப்படாதீங்க. அவர் நரகத்தில் இல்லை, பரலோகத்தில் நல்ல இலைப்பாறை கொண்டிருக்கிறார், நம்புங்க. உங்கள் யாராவது அருமையானவர்கள், நெருக்கமானவர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்களே அழாதீங்க. அதாவது பாசத்தினால அழுகிறது வேற, அழுதுகிட்டேவா இருக்கிறது. யார் ரொம்ப அழுவாங்கன்னா நரகத்துக்கு போயிட்டான்னு நினச்சி தான் அழுகணும். பரலோகத்துக்கு போய் அதை என்ன செய்ய வேண்டாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அனலே இல்லையே. இப்போ உபவாசித்தாதான் நாள் வாலிபர்கள்லாம் உபவாசித்தை ஜெபிக்கிற வாலிபர்கள் உண்டா சபையில்? எப்போ பார்த்தாலும் தின்னு மாடி மாதிரி உடம்ப வளர்க்காத. கொஞ்சமாவது உபவாசம் போட்டு உடம்ப வாழ்க்கையில் அனலாக மாற்று. ஆமீன். இன்னைக்கு வராது இயேசுவின் நாமத்தில். ஆனாலும் ஆவியானவர் பேசும்போது ஒன்றும் செய்ய முடியாது. திகிடும் கூட பேசிடுவார் ஆவியானவர். குண்டக்க மண்டக்கு பேசுவார். மதுரை பாசையில் சொன்னான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க சென்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு பாஸ்டருக்கு 1500 பேர் இருக்கிறாங்க. லைவோ இருக்கட்டும், கேட்டார். போயிருக்கேன். அவர் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காரு தெரியுமா? இந்தியா தேசம் ஒரு க்ளீன்லெஸ் தேசம், க்ளீனே கிடையாது. அவர் 2 தடவை அமெரிக்கா போயிட்டு வந்துட்டார். அதனால் அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டர் போடுறதுலாம் ரெடி பண்ணிட்டார். அன்றைக்கி கூட்டத்தில் ஆவியானவர் பேசுகிறார். பொழைச்சது தமிழ்நாட்டு காசில், எல்லாம் வாங்கினது தமிழ்நாட்டு காசில், எல்லாம் அந்த ஏழை பாளைகள் கொத்தனாரு, பெயிண்ட் அடிக்கிறவன், சிமெண்ட்டுக்காரன், கவர்மெண்ட் ஸ்டாப்பு, அங்கே போகிறவன் இங்கே போகிறவன், அவன் கொண்டு வந்து கொடுத்த காசு. வளர்ந்த பிறகு வெளிநாட்டு மோகமானு கேட்டார் ஆவியானவர். அன்னைக்கே மனம் திரும்பிட்டார். என்னை வந்து பார்த்தார். ஐயா, ஆவியானவர் இப்படி என்னை கிளின்னு கிளிப்பாருன்னு எனக்கு தெரியாதியா. இப்படி கேட்டாரியா என்னைய. நான் அந்த அமெரிக்கா வாழ்க்கையை வெறுத்துட்டேயா. நான் சொன்னேன், பாஸ் 1500 பேரை விட்டுட்டு எப்படி உங்களுக்கு போக மனசு கொடுத்தனா? அதுதான் பச்சோந்தி உள்ள இருதயம். நான்லாம் எங்கள் ஊர் மேட்டூர் டேமுங்க, தண்ணி இளநி மாதிரி இருக்கும். குடிச்சிருக்கீங்களா? வந்து கர்நாடகாவிலேருந்து வரும் தண்ணி அள்ளி குடித்தா இளநி மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாய்க்காலில் தண்ணி அவ்வளோ போகுங்க. துவைச்சா தண்ணி அப்படியே அழகாக போகும். அங்கேருந்து இங்கே வந்தால் 1 ரூபாய்க்கு ஒரு தண்ணி, 1.25 ரூபாய்க்கு ஒரு தண்ணி, 2 ரூபாய்க்கு ஒரு தண்ணி வாங்கினேன் கல்யாணம் ஆன ஊழியத்துக்கு வந்ததில். 1 ரூபாய்க்கு தண்ணி வந்து பாத்ரூமுக்கு, 2 ரூபாய்க்கு தண்ணி வந்து தோரம்பருப்பு வேகும். 1 ரூபா தண்ணியை தோரம்பருப்பு ஊற்ற என்ன செய்யாது? வேகாது. அதனால் ரகரகமாக வாங்கி கூட்டத்தில் வச்சுட்டு மேலேயே ஒட்டியிருப்பேன். 2 ரூபா தண்ணி, 1.25 ரூபா தண்ணி ஒட்டி வச்சுருப்பேன். எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தான்னு, உனக்குலாம் அது தேவையா? நம்ம ஊரில் தண்ணி ரோட்டில் ஓடுதுரா. அதுவும் அந்த நகராட்சியில் தான் வரும். நம்ம போய் வரிசையில் நிற்கணும். இந்த எல்லாம் பொம்பளை ஆளுங்களாக வந்து நிற்கிங்க. நான் மட்டும் ஊழியத்துக்கு வந்த புதுசு, கல்யாணம் ஆகலையா, நான் மட்டும் நிற்பேன். யாராவது ஒரு பாட்டி அந்த தம்பிக்கு ஒத்த குடத்தை பிடிச்சி கொடுங்களேன்னு சொல்லுவாங்க. அப்படி குடத்தை பிடிச்சி கொடுத்துவாங்க. நான் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வச்சுக்குவேன். அவ்வளோ பெரிய மோசம்தான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் அருப்புக்கோட்டை விட்டு போகணுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தோணலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேலும் தோணாது. என் கல்லறையை அருப்புக்கோட்டை தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் வர வசதிகள் கூட எண்ணங்கள் கூட அனல் குறைஞ்சிட்டே இருக்கா இல்லையா? சிஸ்டர், உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்குறாரு, உங்களுக்குள்ள அனல் இருக்கா?
பிரதர், உங்களை பார்த்து ஆவியானவர் இந்த காலையில் கேட்கிறாரு, அனல் இருக்கா? யாரோ ஒருவருடைய அனல்ல போய் வாழ்றீங்களே, அவனை போய் கேட்டு பாருங்க. நான் இன்னொருத்த அனல்ல வாழல, நான் தியானிக்கையிலே எனக்குள்ளே அனல் மூண்டது. 27 வருஷத்துல கர்த்தர் நம்மை ஆவியிலே அனலாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வித்தியாசமான உணர்வுகள் தாவீதுக்கு. ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத்தின் சத்தம், ஒருவனை அனுப்புங்கள், ஒருவனை அனுப்புங்கள், ஒருவனை அனுப்புங்கள் என்கிற ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத்தின் சத்தம் பயங்கரமாய் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை சவுலின் கூட்டத்தாரும் கேட்டார்கள், சவுலின் கேட்டார்கள், மற்ற எல்லாரும் கேட்டார்கள், தாவீதுடைய தம்பிமார்களும் தாரி கூட பிறந்த எல்லாரும் கேட்டார்கள், தாவீதும் கேட்டான். ஆனால் யாருக்குள்ளுமே உள்ள அனல் உண்டாகவே இல்லை. ஒருத்தனுக்குள்ள மட்டும்தான் அனல் உண்டாச்சு. அதான் தாவீதின் இருதயம். எல்லாரும் செய்திகளை கேட்பாங்க, குறை சொல்லிக்கிட்டு மார்க் போட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு பிரசங்க 2 திட்டு திட்டிட்டு போற ஒரு கூட்டம் இருக்குது. அதை விட்டுருங்க, அது தள்ளுபடி ஆகமங்கள், அதை விட்டுருங்க. அதை தள்ளுபடி ஆகமத்தை ஆண்டவரை சேர்க்காத இருக்கும்போது நம்ம சேர்க்க முடியாது, அதை விட்டுருங்க. இன்னொன்று இருக்குது, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அது எனக்குள்ள அனலை உண்டாக்குதா அப்படின்னு கேட்கிற ஒரு தாவீதின் கூட்டம் இருக்கிறது. சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். மஞ்சள் பூசுறது பாவம். பாத்ரூமில் ஒரு கல்லை தனியாக வச்சு கறக்க புறக்குன்னு தேய்ச்சி மஞ்சளை பூசி தெரியாத, அது வேண்டாம், இயற்கையின் அழகே உனக்கு போதும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். சின்ன பிள்ளை, சண்டே ஸ்கூல் பிள்ளை. அது என் பிரசங்கத்தை கேட்டுச்சு, வீட்டுக்கு போச்சு. மஞ்சள், அந்த பாத்ரூமில் இருக்கிற மஞ்சள் கல்லை தூக்கி எரிச்சிட்டா. மஞ்சள் பொடியே வேண்டாம், கோபுர மஞ்சளா கஸ்தூரி மஞ்சளா என்ன மஞ்சளமா அது தூக்கி எரிஞ்சிட்டா. இன்றைக்கி அந்த பிள்ளை காலேஜ் 3rd இயர் படிக்கிற. அவங்க அப்பா என்ன ஒரு கல்யாணத்தில் பார்த்தாரு, வாங்க உங்ககிட்ட ஒரு சாட்சி சொல்லணும். என்ன, ஒரு நாள் மஞ்சள் பூசுறது பாவம்னு சொன்னீங்களே, என் மகன் அன்னைக்கு கேட்டா, இன்றைக்கி காலேஜ் 3rd இயர் போகிறா, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே மஞ்சள் வரவே இல்லை. அனல் வருதா? எல்லாரும் அதே பிரசங்கத்தை தான் கேட்குறாங்க. சிலர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், சிலர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், சிலர் பணங்களை கொடுக்கிறார்கள், சிலர் ஊழியத்துக்கு போகிறார்கள். ஏன்? அவங்களுக்குள்ளே அனல் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், குறை சொல்கிறவன ராம்கோ சிமெண்ட் போட்டு பேசினாலும் ராம்கோ சிமெண்ட் உடச்சிட்டும் குறை தான் பேசுவானா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. ஆனால் அனல் உள்ளவன் அப்படி கிடையாது, அனல் இருந்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் எனக்கு பணம் வேண்டாம் ஆண்டவரே, ஆவிக்குரிய அனல் வேண்டாம் ஆண்டவரே? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பணம் வேண்டாம் ஆண்டவரே, பட்ட வேண்டாம் ஆண்டவரே, ஒரு பெரிய அந்தஸ்து வேண்டாம், ஆனால் என்னை ரட்சிப்பின் ஜீவியத்தை காத்துக்கொள்வதற்கு எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனல் சாதாரணமாய் அல்ல, அவைகள் கொழுந்து விட்டு கொண்டே எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள் அனல் இருக்கிறதா என்பதை இந்த பகலில் பரிசோதித்து பார்க்க வேண்டிய கட்டத்துக்குள் நம்ம வந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணும் போதே தெரியும், ஆராதிக்கும் போதே தெரியும். ஆராதனை நிறைய பேர் சோம்பேறித்தனமாய் நிற்கிறார்கள். ஆராதனை உண்மையாக ஆராதிக்க முடியலை, வாய்களை திறந்து ஆராதிக்க முடியவில்லை. சில பேரில் பாட்டு பாடும்போது வீடியோ எடுத்து போடணும், ஒரு தடவை வீடியோ எல்லாத்தையும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்வாடி தர்காவில் கட்டி வச்சுருப்பாங்கள்ல, கடலை கடந்து வந்தோம் மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர் களியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் என்று வெற்றி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ, பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம். புது இருதயம் உண்மையிலே வந்துருச்சா? நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமளே எவ்வளோ கட்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? நாமளே எவ்வளோ கட்டப்பட்டிருக்கோம். அனலே கிடையாதுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்றேன், அந்த பத்ம தீவில் யோவான என்னை உற்சாகப்படுத்த ஒருவரும் இல்லை. இத்தனைக்கும் வட சட்டியில் போட்டு வறுக்க போறாங்க. அப்ப சொல்றேன், நான் ஆவிக்குள் ஆனேன்.
ஆராதனைக்கு வந்துட்டா கண்ணை மூடிடணும், கண்ணை திறக்கக்கூடாது. பாடுறது பாஸ்டர் கிடையாது, பாடுறது ஆவியானவர். பாட்டு ஆவியானவர் பாட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. அப்படி உணர்ந்து பாடி கத்தரை ஆராதிச்சு பாருங்க, ஆராதனை உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் தான் வந்து கண்ணை திறந்துக்கிட்டு இந்த ஃபேனை ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது, எதுக்கு இவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, என்ன அவங்களை என்ன காணோம், என்ன இப்படி செஞ்சுட்டே இருக்காங்க, இப்படியே இருந்தால் எப்படி அனல் உண்டாகும்? ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ அனல் உண்டாகணும்னா எதையாவது கொண்டு வந்து சேர்க்கணும். இல்லை, தாவீதுக்கு வயசாகி போச்சு, அனல் உண்டாகலை. ஊரெல்லாம் தேடி ஒரு சின்ன பிள்ளை அபிஷாயை கொண்டு வராங்க. அப்போ ஏதாவது ஒன்று சேர்த்தா தானே அனல் உண்டாகும்? சொல்லுங்கள். நீங்களும் கத்தரும் சேரணும். இல்லை, ஏன்னா நான் ஒன்று அனலாக்க வரேன், நீ வந்த உடனே இந்த கோழி ஈரில் முழுங்கின மாதிரி இப்படி வரைச்சி வரைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி ஒன்று அனலாக்க முடியும்? வாலிபர்களே, சபைக்கு அழகுள்ள பிள்ளைகள் தேவையில்லை, சபைக்கு அனல் உள்ள பிள்ளைகள் தேவை. புரியுதா சத்தியம்? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியில் அனல் வரணும். இதுவரைக்கும் ஆராதித்த ஆராதனை வேற, இனிமேல் ஆராதிக்கிற ஆராதனை வேற. இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபம் வேற, இனிமேல் ஜெபிக்கிற ஜெபம் வேற. இதுவரைக்கும் வேதம் படிச்ச விதம் வேற, இனிமேல் வேதம் படிக்கிற விதம் வேற. இதுவரைக்கும் ஊழியம் செய்த விதம் வேற, இனிமேல் ஊழியம் செய்கிற விதம் வேற. இதுவரைக்கும் மன்றாடி ஜெபித்தது வேற, இனிமேல் மன்றாடி ஜெபிக்கிற வேற. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த பொங்கலுக்கு நினைக்கிறேன், பொங்கலுக்கு இந்த எல் ஜோசப் பண்ண ஒரு யூத் மீட்டிங் நடத்தினார். வெறும் ஆண்களுக்கு மட்டும் ஒரு 890 வாலிபர்கள் 14 மாவட்டத்திலேருந்து வந்திருந்தார்கள். நான் ஒரு நாள் பேசினேன், காலை மாலை. எல்லாம் வாலிப பசங்களாக இருக்கிறாங்களே, இவங்க எப்படி எல்லாம் ஒரு சைஸாக இருப்பாங்கன்னு நினச்சி கொஞ்ச நேரம் பிரசங்கம் முன்னாடி எந்திரிச்சு ஜெபத்தில் நடத்தினா அங்கே இங்கே உருள்றான், பிறல்றான். ஆமேன்னு சொல்லுங்க. வாலிபர்களுக்குள்ள ஒரு அனல். நான் சொன்னேன், ஒரு செல்லில் தேவையில்லாத ஆப்ப அழி, தேவையில்லாத உறவு அழி. ஆன்ஸ் போட்டுட்டு இருக்க வந்திருக்கான், ஓரினை சேர்க்க உள்ள வந்திருக்கு, தப்பான பாவ சேர வந்திருக்கிறான், சுய புணர்ச்சி பண்றேன் உள்ள வந்திருக்கிறான், பாவ சேரம் உள்ள வந்திருக்கிறான். இந்த 3 நாள் கூட்டத்தில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்தை இந்த அனலுள்ள பிரசங்கத்தில் நீ இணைஞ்சிட்டினா கர்த்தர் விடுதலையாக்கிடுவார். ஆகவே இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. 10 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிச்சுங்க, ராத்திரி சாப்பிட்டாங்க. எனக்கு 11:30 மணிக்கு மறுநாள் திருச்சிக்கு மீட்டிங் போகணும். சும்மா அப்படி கீழே நகர சோதனை செய்கிறதுக்கு வந்தேன். அந்த பலிபீடத்தை சுற்றி ஒரு 200 வாலிபர்கள் மன்றாடி கதறி அழுது கூப்பாடு போட்டு ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னின்னு சொல்லி அந்த ஜெப சத்தத்தை கேட்கும்போது எங்கள் இருதயம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுச்சு. அவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு அனல். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உன்னை குளிர்ந்திருக்க பண்ணுகிற பல விஷயத்தை தூரப்படுத்து. ஏதோ உன்னை குளிர்ந்திருக்க செய்கிறது, அது எதான்னு தெரியாது, அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது இருதயத்தின் கசப்பு, இருதயத்தின் காரியம் உங்கள் இருதயத்திற்கே தெரியும். எத்தனை நாட்கள் நீங்கள் குளிர்ந்திருக்க போகிறீர்கள்? பேர் ஆவிக்குரிய சபை, ஆராதனை சிஎஸ் சபை மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? பேர் என்ன பேர்? பெந்தேகோஸ்தே சபை. நம்ம என்ன சபை? அதை கூட சில பேர் சொல்ல மாட்டேங்க. சொல்லணுமா? சத்தியமாக சொல்கிறேன், கஷ்டம்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேர் ஆவிக்குரிய சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சபை. இப்போ நம்மளை பார்த்து சிஎஸ்சி ஃபாதர்மாருங்க, ஆர்சி ஃபாதர்மார்கள்லாம் மாறிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆர்சி மாதிரி ஃபாதர் பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கல பிச்சு உதறாங்க. சுசையப்பர் இல்லை, அந்தோனியார் இல்லை அப்படிங்கிறான். இப்போ நாங்கள் இதைத்தான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்களெல்லாம் பேயை கூட பிடிக்கும், பெந்தே கோஷத்துக்காரன் ஒரு காலத்தில் பிடிக்காது. இப்போ பெந்தே கோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் தான் 50 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. பேர் ஆவிக்குரிய சபை. ஆவியில் அனலாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் அனலாக மாறிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அனலாக மாறி பாருங்க. நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு சமாதானமாக பேச வந்தீங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கேடு கெட்டதாக இருந்தால் கூட உங்கள் அனல் அங்கே சமாதானத்தை கொண்டு வந்துடும் இயேசுவின் நாமத்தினால். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சிஸ்டர், பிரதர், உனக்குள் இருக்கிற அனல் குழப்பத்தின் அனல் அல்ல, அது சமாதானத்தின் அனல். சில பேர் இள வயசில் விதவையாக இருப்பாங்க. சில பேர் போய் சந்திச்சா அந்த சோகம், அந்த கஷ்டம், அந்த மரணத்தின் வலி எல்லாம் அப்படியே ஒரு பனி போல விலகிரும். காரணம், இவங்களுக்குள்ள காணப்பட்ட ஒரு அனல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனல். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினோம். அப்போ ஒருத்தர் வந்து ஸ்தாபனத்தில் ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு மனைவி பிள்ளைகளும் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு வந்திருக்கிறாங்க.
எனக்கு தெரியாது. நான் ஒரு கூட்டம் நடத்தினேன், ஊழியர்களுக்காக கற்று நடத்த சொன்னார், நடத்தினேன். அப்போ அந்த ஆராதனை வேளை அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், செய்தி வேளை அர்ப்பணிக்கப்பட்டார். கூட்டம் முடிஞ்ச போது என் கையில் ஒரு காணிக்கை தந்தார். நான் இன்றைக்கி மட்டும் இந்த கூட்டத்துக்கு வராமல் போயிருந்தா என் சபை என் ஊழியத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேன், சைன் மட்டும் தான் போடலை, போட்டு ஒரு ஸ்தாபனத்தில் ஒப்படைச்சு நாங்கள் ஒரு ஊருக்கு போய் வேலை செய்யலான்னு போகும்போது கர்த்தர் எங்களை, குளிர்ந்து போயிருந்த கர்த்தர் எங்களை அனலாக்கிட்டார். நாங்கள் போக மாட்டோம், இனி செத்தாலும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோன்னு குளிராக வந்தாங்க, அனலாக போனாங்க. குளிராக இருக்கிற விசுவாசிகள் அனலாக இருக்கிற விசுவாசிகளை பார்த்து அனலாக மாறணும். மூத்த விசுவாசிகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எதிர்த்து பேசுவதில்லை, அனலாக இருப்பது. உங்கள் அனல் மற்றவர்களையும் பற்றி வைராக்கியமாக சொன்னோம். உங்கள் வைராக்கியம் என்னை பிடித்ததுங்கிறான் பவுல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில விசுவாசிகளுடைய வைராக்கியம் அவைகளை நம்மளை பிடிக்கணும். இந்த பரிசுத்த ஆராதனையில் அனலை இழந்து போயிருந்தா கர்த்தர் நம்மளை இன்னைக்கு ஜெப நேரத்தில், நான் ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் நடத்திட்டு தான் உங்களை விடுவேன். இன்னைக்கு அந்த 10 நிமிஷம் ஜெபத்தில் எல்லா குளிர்ந்து போன அனுபவங்களும் உட்டஞ்சி அனலாக மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னொருடைய தீர்க்க தரிசனத்தில் எத்தனை நாம வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருடைய ஜெபத்தில் எத்தனை நாள் வாழ முடியும்? அது எனக்குள்ளே ஒரு அனலை கொண்டு வரணும். உங்கள் குடும்பத்தை குறிச்சிருக்கிற திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளை குறிச்சிருக்கிற திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் ஊழியத்தை குறிச்சிருக்கிற திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளையை கொண்டு போய் எங்கே வைக்கணும் திட்டங்களை நீங்கள் ஆவியில் அனலா மாறிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே அனல் கொண்டது. அந்த 7 பள்ளத்தாக்கில் கோலியாத்து கோஷம் போடும்போது எல்லாரும் கேட்ட செய்தி தான் தாவீதும் கேட்டான். ஆனால் தாவீது கேட்ட போது அவனுக்குள்ள அனல் வந்துச்சு, அனல் வந்துச்சு. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு எத்தனை பேர் முழு நேரம் ஒழித்து வருகிறார்கள்? ஏன்? அனல். அனல். என் மேலே ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், பரவாயில்ல, எனக்கு வேலையினால் வருகிற அதிக வருமானத்தை விட ஊழியத்தினால் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தமம் என்று சொல்லி அந்த அனலாக்கப்பட்டவர்கள் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாங்க. எம்ஏ படித்த ஒரு வாலிபன் 3.25 லட்ச ரூபா சம்பளம், ஃபாரின்ல போகிறான். ஒரு கூட்டத்தில் கர்த்தர் அழைக்கிறார். பேப்பரை கசக்கிட்டான், விசாவை கழிச்சிட்டான், ஃப்ளைட் டிக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டான், ஒழித்து வந்துட்டான். இன்றைக்கி கர்த்தர் நல்ல வல்லமையாக பயன்படுத்துகிறார். அனல். அனல் இருக்கா? தாழ்மையாக கேட்குறேன். என் சத்தம் அதிகமாக இருக்கலாம், பட் நான் தாழ்மையோடு பிரசங்கிக்கிறேன். உங்களுடைய அனல் குறையக்கூடாது என்கிற ஒரு தகப்பனோட இருதயத்தை மாதிரி பேசுகிறேன். சிஸ்டர், பிரதர், நான் ஓ மேலே கை வச்சு உனக்கு உண்டாகின உன் வரத்து அனல் மூட்டினதை ஞாபகப்படுத்திக்காங்கிறார் பவுல் தீமோத்தேயுக்கு. ஆமென் சொல்லுங்க. மூப்பராகி சங்கத்தார் உன்மேல கைகளை வச்சு அனலை மூட்டினாங்களே, அதை நினைச்சிக்கா. ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ அனலாக இருந்துச்சுங்க. கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள், அபிஷேகம் நிறைந்த ஆராதனைகள், அந்நிய பாஷை நிறைந்த ஆராதனைகள். இன்னைக்கு எல்லாம் குளிர்ந்து போச்சே. ஆராதனைக்கு வந்தால் வாய் திறக்க மாட்டேங்கிறோம், உண்மையை ஆராதிக்க மாட்டேங்கிறோம், சத்தமாக ஆராதிக்க மாட்டேங்கிறோம், உள்ள திறந்து ஆராதிக்க மாட்டேங்கிறோமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபையில் ஆறாவது நேரத்தில் அந்த பாஸ்டர் மைக் எடுத்து நடந்துடுவார். இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிற ஆட்கள்லாம் குச்சை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு மண்டையில் போடுவார். நான் அந்த சபைக்கு போகிறேன். ஏன் அவர் சொன்னார், நான் உன்னை அடிக்கலை, நான் உன்னை அனலாக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நம்மளை ஒரு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, ஒரு சோம்பேறித்தனம் பிடிச்ச மாதிரி ஒரு ஆராதனை நம்மளை பிசாசை மாத்திரான். பிசாசுக்கு தெரியும் ஆராதிச்சா ஜனங்க விடுதலை ஆயிரும். ஆராதனை என்ன இருக்கு? அருமையான இசைக்கருவிகள் அல்ல ஆராதனையின் அழகு. ஆராதனையில் ஏக சத்தமாய் தேவனை துதிக்கும் போது பரலோகம் சேனைகளோடு கூட ஆலயத்தில் உள்ள இறங்கி வந்து அங்கே தம்முடைய மனுஷர் துதியினால தேவன் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனின் ஒருவரே பரிசுத்தர். உன் தெய்வம் எங்கே இருக்கிறார்? என் தெய்வம் நான் வாய் திறந்து துதிக்கிற அந்த துதியில வந்து இறங்கி வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. துதியில வாசம் பண்ணுகிறவர். அதான் சத்தம் போடுறோம், ஆராதிக்கிறோம். ஏக சத்தமாய் பூரிகைகளை எக்காலங்களை உயர்த்துகிறோம், தெய்வத்தை கனப்படுத்துகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அங்க கர்த்தருடைய வல்லமை நம்மை விசேஷமாய் மூட வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம்
நெருப்பை கண்டா நூல் பொசுங்கி போகிறது போல உங்களுக்கு இருக்கிற அனல் அதெல்லாம் பொசுங்கி போடணும்னா அனலத்துக்கு மேலே ஒரு அனலை ஆண்டவர் நமக்குள்ளே தருவாராக இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் தெரியுமா விபச்சாரம் என்கிற பாவத்தில் விழுந்து விட்டார்கள், வேசித்தன மார்க்கத்தில் விழுந்து விட்டார்கள், தவறான பாலிய உறவில் விழுந்து விட்டார்கள். நல்லா ஆராதிக்கிற நிறைய வாலிபர்கள் வெளியில் பார்க்க அவங்க நல்லா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய பலன்கள் செத்து போய் கிடக்கு தெரியுமா? எத்தனை ஊர்களுக்கு எத்தனை மனிதர்களை சந்திச்சுட்டு வரோம் தெரியுமா? நாங்கள் வெளியே பார்க்க பல வருஷத்துடைய அனுபவங்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அனலே இல்லை, அனலே இல்லை. இவன் எது நடுவில் அனலாக இருக்கிறான்? யுத்தங்கள் இருந்துச்சு, தாவீதுக்கு இருந்துச்சா எல்லாம் இருந்துச்சு. தூஷணம் இருந்துச்சா துரத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான், துரத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான், அங்கீகரிக்கப்படலை, ஆசீர்வதிக்கப்படலை, சோத்துக்கே வழி இல்லை. அதனால தான் நாபால் மயிர் கத்திரிக்கப்படும் போது தாங்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் கொஞ்சம் போய் சாப்பாடு வாங்கிட்டு விடன்னு அனுப்புகிறான். அப்போ அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒன்றும் ஏதுக்கள் இல்லாதிருக்கிற சமயத்தில் ஒருத்தன் சொல்கிறான், நான் அனல் கொண்டது என் இருதயம். இருக்கும்போது வருவது அனல் அல்ல, எதுவும் இல்லாது இருக்கும்போது வருவது தான் எனக்குள்ளே ஒரு அனல். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள அனல் வரட்டும் பிரதர், அதுதான் என்னுடைய பிரசங்க. சிஸ்டர், உங்களுக்குள்ள அனல் வரட்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது நீங்கள் பேயை துரத்த போறீங்க, எப்பொழுது வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்க போறீங்க, எப்போ நீங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போறீங்க, எப்போ நீ உங்களுக்கே சில பேர் ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களே, நீங்கள் எப்போ ஊழியம் செய்ய போறீங்க? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செஞ்சோம், வளர்ந்துட்டீங்க, பெருகிட்டீங்க, பலப்பட்டீங்க, விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இப்போ காலங்கள் கடந்த பிறகு நீங்கள் பிறருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாகணும். அப்படி ஊழியம் செய்கிறீங்கன்னா நீங்கள் அனலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் ஊழியத்துக்கு உங்களுக்கு ஒரு தடை இருக்காது. எங்கேனாலும் போய் ஊழியம் செய்யலாம், எப்படினாலும் ஊழியம் செய்யலாம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனல், எனக்குள்ளே அனல் இன்னைக்கு குறைஞ்சிருந்தா ஆவியானவர் எனக்குள்ளே அனல் கொள்ள கர்த்தர் செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியில் அனலாரு. அப்படி தானே பவுல் சொல் ரோமர் 12 பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவியில். நல்லா கைப்பிடிச்சு முகத்தை 2 பேர் முகத்தையும் பார்த்து சொல்லுங்க, ஆவியில் என்ன இருங்க. இந்த ஒரு அம்மா சொல்லுது, ஆவியில் இம்புட்டு கத்திருக்கேன், ஆவியில் நீ சொல்லவே வேண்டாம். சில பேர் கையை பிடிச்சி பிரைஸ் லார்ட் சொல்லும்போது நமக்கு கைவலி வந்துடும் பார்த்தீங்களா? பிரைஸ் லார்ட் அப்படிம்பாங்க, கரன்னு வலிச்சிடும் நமக்கு. சில பேர் பிரைஸ் லார்ட், சில பேரில் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தாங்கன்னா நல்லா சோத்தனில்வாங்க. இப்போ என் இருதயம் நல்லா இருக்கட்டும், உன் இருதயம் நல்லா இருக்கட்டும், நீ சந்திக்காதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்? அனலற்ற ஜீவியத்தை அனலாக மாற்றணும். அது ஆராதனை, தியானம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே தியானிக்கல அக்கினி மூழும். செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தியானிக்கணும். அந்த காலத்தில் தாவீதுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. இப்போ நம்ம கூட போய் தனிச்சவன் உட்காந்துருக்கும் போது கூட தனிச்சவத்தை உட்காந்து ஹல்லேலூயா 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 பா தோத்ராப்பா தோத்ராப்பா, நன்றியப்பா, மகிழ செஞ்சீரே, உயர்த்தி வச்சிரப்பா, தோத்ராப்பா, ஒன்றும் இல்லாத இருந்து எனக்கு எல்லாத்தையும் வாசிக்க தெரிஞ்சிரு. தோத்ராப்பா, கர்த்தருடைய கிருபை 4 ஆண்டு இது வரைக்கும் தேவனை நடத்தி வந்திரப்பா, சோத்ராப்பா தோத்ராப்பா தோத்ராப்பா, அன்று நல்ல புருஷன் மலை ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி அனல் வரும்? உண்மையாக சொல்லுங்க, எப்படி அனல் வரும்? நான்லாம் ஜெபத்துக்கு போனால் சைலண்டில் போட்டுருவேன், இல்லைனா மியூட்டில் போட்டுருவேன். இது ஒரு பெரிய தொல்லைபேசி. ஆராதனைக்கு நீங்கள் உள்ளே வரும்போது மொபைலை ஆஃப் பண்ணிடணும், சைலண்டில் போடணும், பேக்கில் வச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஃபோனை அடிக்கடி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார், ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டார். எதுக்கு அப்படிலாம் ஆண்டு விட்டு அடி வாங்கணும்? ஒரு 2.5 மணி நேரம் கூட என்னால் அடக்கி ஆலயத்தில் உட்கார முடியாத அளவுக்கு எனக்குள்ள பிசாசு கீழே இருந்து வேலை செய்கிறானே. தேவ இந்துக்கள் பாருங்கய்யா,
அவன் தெய்வத்தை எவ்வளோ அழகாக மதிக்கிறான். ஆமாவா இல்லையா? இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு அமித்ஷா, மோடிஜி சார், நம்ம இளைய தளபதி மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தார். ஜோசப்பு மூகாம்பிக்கு போயிட்டு வந்துருச்சு. எவ்வளோ தூரம் அவங்க தங்கள் அது அவங்களுக்கு அது பயபக்தி தானே இல்லையா? அவங்க அறியாமல் இருக்காங்க. அது ஆனால் அவங்க தெய்வத்துக்கு அந்த சன்னிதானத்தை கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட், நீங்கள் இந்த ஆலயத்துக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரியுமா உங்களுக்கு? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடாத, மனம் பதறி சொல்லாத. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது தியானிக்கிற இடம். அது என்ன இடம்? தியானிக்கிற இடம். தனிப்பட்ட வாழ்க்கையில் வசனம் படிக்கும்போது உங்களுக்கு தியானிக்கும் போது அக்கினி வந்திருக்கா? அக்கினி வரணும்னா இந்த அசுத்தாவி முதல்ல ஆஃப் பண்ணணும். இந்த அசுத்தாவி முதல்ல ஆஃப் பண்ணணும். சைலண்டில் கிடந்தால் என்ன இருக்குது? சில பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டான். ஏன்னா எந்நேரம் இவர்கள் அவைலபிளாக இருக்கிற மாதிரி போடுங்க, ஒரு ஓரத்தில் போடுங்க. இது வாங்கிறது கூட ஆண்டவர் தான் காசு கொடுத்தாரு. நெட்டு போடுறது கூட யார் காசு கொடுக்கணும்? துட்டு அவர் நெட்டுக்கு துட்டு யார் தரணும்? ஆண்டவர் தான் தரும். அங்கே கை வச்சிட்டாருன்னா நெட்டுக்கு துட்டுக்கு என்ன செய்வீங்க? துணிகரமாக செல்ஃபோனை பார்க்குறோமே ஆலயத்தில். அறிவும் இல்லை, சொரணையும் இல்லை, உணர்வும் இல்லை, ரோஷமும் இல்லை. இவ்வளோ சொல்லி இனிமேல் நீ இருந்தீன்னா நீ எந்த ஜென்மமும் எனக்கு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷனே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். என் பையன் 8 மணிக்கு எந்திரிக்கிறான்னு அவன் யார் பாஸ்டர் கேட்டார் ஒருத்தரேன். அவன் கேடு கட்டுவேன்னு சொல்லி சொன்னேன் நான். ஒருத்தர் வந்து கேட்டார், அவங்க வீட்டில் மதியம் சாப்பாடு வேறு கொடுமை. என் பையன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறானு? நான் யாரையோ கேட்குறாருன்னு சொல்லிட்டேன். என் பையன் ஒரு பையன் 8 மணிக்கு எந்திரிக்கிறான் பாஸ்டர். அவன் கேடு கட்டுவேன் பிரதர். தான் என் பையன் தான் பாஸ்டர்ன்ட்டார். என் பிரதர் அதை இப்படி சொல்லணும். சொல்லுங்க பாஸ்டர். அப்படியே அவன் திருந்துட்டோம். ஆவியில் அனல் இருக்கா சிஸ்டர்? எத்தனை நாள் அப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளோ வருஷம் ஏமாத்தி தெரியுவீங்க? ஒய்ஃப்னா என்னம்மா? சண்டை போட்டுட்டு இருக்கிறதா? ஏம்மா மனைவியின் வீட்டில் ரோல் என்ன? வீட்டுக்கார குளிர்ந்து போயிருந்தா கூட நீங்கள் அவரை அனலாக்கணும். அனலாக்குறீங்களே, போயா தம்பிக்கிட்ட போய் சொத்தை வாங்கிட்டு வாயா, அண்ணனோட சொத்தை வாங்கிட்டு வாயா, போயா நீலாம் ஒரு மீசையில் உனக்கெல்லாம் மீசை உனக்கலாம், நீங்களாம் ஆம்பளை ஆளுன்னு வளர்ந்து இம்புட்டு பெருசு வளர்ந்துருக்க போயா. இப்படித்தான் அவனை அனலாக்கி அருவா குத்துக்கு போய் ஜெயிலில் அடைச்சிருமே தவிர ஆவிக்குரிய அனலாக என்னைக்காவது அவனை மாற்றிருக்கிறோமா? சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காவது பிரதர் உங்கள் மனைவி ஓயாம அம்மா வீட்டுக்கே போகிறாங்களே, ஒரு சைஸாகவே இருக்கிறாங்களே, என்னைக்காவது அனலாக இருக்கிறீங்களா? ஒரு குடும்ப முகாமில் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழின்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் முதல் பாயிண்ட் இப்படி பேசினேன், உட்காந்து பேசுங்கள். இப்படி பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஃபேமிலி உட்காரதுங்க. ஒருத்தர் சொல்லுவார், உட்காந்தா தானே பிரச்சனையே வருது. உட்காந்தா தானே பிரச்சனையே வராது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆவியில் அனல் இழந்திருக்குங்க. ரொம்ப வேதனையோடு சொல்வேன். கணவன் மனைவி கைப்பிடித்து ஜெபிச்சல எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ போய் தனியாக ஜெபம் பண்ணு, நீ போய் தனியாக ஜெபம் பண்ணு, நீ போய் தனியாக ஜெபம் பண்ணு. இன்பத்தில் துன்பத்தில் எது கைப்பிடிச்ச? பிடிச்ச கை எதுக்கு? பிள்ளைக்குட்டி பெற்றதோடு முடிஞ்சா? கடைசி வரைக்கும் பிடிக்கணும். பிள்ளைகளுக்கு அவன் சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே ஒரு தேவனை அசைக்கும் ஜெபம் தெரியுமா? கணவனும் மனைவியும் கைப்பிடித்து சேர்ந்து பண்ணுற ஜெபந்தான் தேவனை அசைக்குமா. கணவனை கைப்பிடித்து ஜெபம் பண்ணுறீங்களா? கணவனோடு உட்காந்து சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கலாம். ஆவியான ஒரு சத்தத்தை கேட்குறீங்களா? உங்கள் சொந்த கணவரோடு பாருங்கள், பிள்ளைகளுக்கு போட்டார் பாருங்கள் தம்பி, உங்கள் சொந்த கணவரோடு உட்காந்து கைப்பிடிச்சி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை என்றால் இந்த 27வது வருஷத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசுகிறார். இன்னைக்கு ஆரம்பி. மாமா வாங்க மாமா ஜெபம் பண்ணுவோன்னு கூப்பிட அவரை. அப்படியே மெல்ட்டாகி வந்துடுவார். ஆத்தடிய மனைவி என்னைய ஜெபிக்க கூப்பிட்டாயா?
சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என் மனைவிக்கு சந்தோஷமே நான் போகிற காரில் அவளை முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு போகிறது தான். ஆப்பிள், நாவல் பழம், பிஸ்கட்டு, டீ, காப்பி எல்லாம் வாங்கி போட்டுகிட்டே இருப்பேன். அவளுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே புலங்காகிதமாக வருவா. ராத்திரி எங்கேயாவது நான் கூட்டத்துக்கு போகும்போது நைட் ப்ரேயருக்கு கூட வருவா. எதுக்குமா கூட வர? இல்லை, நைட்டு நீங்கள் தனியாக ஓடிட்டு வருவீங்க, பேசிக்கிட்டே வரலான்னு கூட வருவா. 10 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் ஆரம்பிச்சிருவா. நான் தனியாக ஆவியில் அனலாய் வந்து வீட்டுக்கு சேரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மனைவியோ கணவரோடு சேர்ந்து பயணிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது? அனல் செத்து கிடக்குதே. அனலே இல்லையே குடும்பத்தில், சபையில், தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆனால் 6 பேருடைய இருதயம் செத்து போன இருதயம், ஒருத்தனுடைய இருதயம் அனல் உள்ள இருதயம். அனல் உள்ள இருதயத்தை கர்த்தர் பார்த்தாரு. இந்த இருதயத்தை என்னால் புறக்கணிக்க முடியாது ஈசாய். சமவேளை அபிஷேகம் பண்றவன் இருதயம் சாதாரணமான இருதயம் இல்லை. இன்னைக்கு நீ இவனை அபிஷேகம் பண்ணிப்பார், ஒரு காலத்தில் இவன் ஊழியத்தை முடிக்கும் போது சாதாரணமா இல்ல, அனல் உள்ளவனாய் முடிப்பான்னு சொல்லி அந்த இருதயத்தை நம்பி என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கணும். இவன் ஒரு அனல் உள்ளவன், இவள் ஒரு அனல் உள்ளவள், இந்த பிள்ளை ஒரு அனல் உள்ளவள், இந்த ஆத்துமா ஒரு அனல் உள்ளவள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபைக்கு போயிருந்தேங்க, 2.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். அப்படித்தான் சொல்லி அவங்க வந்து 2 பாட்டு பாடுவாங்க. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறார், வருவார்னு. எங்க 6 மணிக்கு கூட்டங்க, 5:45 சர்ச்சை ஃபுல் பேக்கப் ஆயிருதுங்க. 6:20 வரைக்கும் தான் பாட்டு, 6:20 8:15 வரைக்கும் பிரசங்கம். சின்ன பையன் அப்படி உக்காந்து நேட்ஸ் எடுத்து பைபிள் கேட்குறான். அனல் சின்ன பையனுக்குள்ளேயே. நம்ம ஒரு குர்குரி, ஒரு லிட்டில் கார்ட்ஸு, ஒரு லேஸு, ஒரு மேரிகோல்டு அம்புட்டு முடிச்சிருது ஒரு ஆராதனையில். காணிக்க போடுற செலவை விட இவனுக்கு தின்னி பண்டாரம் வாங்கி கொடுக்குற செலவு தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கே மலைக்கு மேலே கூட்டு போனார். ஒரு கல்ல மிட்டாய் வாங்க முடியாது. என்ன வாங்க முடியாது? ஒரு கோபிக்கா வாங்க முடியாது, ஒரு மில்கி பார் வாங்க முடியாது, ஒரு துளசி மிட்டாய், ஒரு விக்ஸு ஒன்றும் வாங்க முடியாது. வாங்க மேலே போவோம். 3 நாள் கழித்து தான் அவருக்கே ஞாபகம் வருது, சோறு திங்காமல் இருக்காங்களோடா. ஆமாம், அப்போ போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்களேடா. நீங்கள் ஏதாவது கொடுங்க, நாங்களும் இங்கே கருவாடு மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் எங்கே போய் கொடுக்க? எங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சீசர் பாடியில் ஸ்மசில் லேசாக வந்துருச்சு. அவர் என்ன கிறங்க கீழே விழுவா. ஒருத்தர் தான் தேடி தேடி பார்த்துருக்கான், எவன்ட்டியாவது ஏதாவது கிடைக்குமான்னு. ஒரே ஒரு சின்ன பையன் மீனையும் அப்பையும் வச்சு நான் தரமாட்டேன்டா. பார்த்தீங்களா, டிஃபன் பாக்ஸை நம்ம மதுரை பார்த்தோன்னா கச்சின்னு அடைச்சிட்டான். எப்படி அடைச்சிட்டான்? கச்சின்னு அடைச்சிட்டான், திறக்கவே முடியாது. பார்த்தீங்களா, எனக்கு ஆச்சு. அந்த பிள்ளை அவ்வளோ நேரம் உட்காந்து வாசிங்க. ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை நல்ல படிப்பில் வளருங்க, தயவு செஞ்சு நல்லா படிக்க வைங்க. நான் தான் யாராவது சின்ன பிள்ளைங்க என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்கன்னா கல்விமானி நாம தாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உலகத்தால் நல்லா படிக்கிறான். நம்ம ஆளுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரே ஒரு மார்க்கில் ஒருத்தன் பாஸ் ஆகியிருக்கான் எங்கள் சர்ச்சில் ஒருத்தன். இந்த களி உருண்டைகள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஞானம், நல்லா படிக்க வைங்க, நல்ல ஒழுக்கத்தில் வளருங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்படி செய்யுங்க, அந்த பிள்ளைகளை அனலாக மாற்றுங்க. நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை வச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனலாக மாற்றிட்டிங்கன்னா அந்த பிள்ளை நீங்கள் எங்கே கொண்டு போய் போட்டாலும் அது பரிசுத்தமாக வாழும். லவ் பண்ணிடுமோ தப்பு பண்ணிடுமோ நீங்கள் அச்சப்பட தேவையே இல்லை. காரணம், அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற அனல் பாவத்தை உள்ளே வர வைக்கவே வைக்காது. அந்த பிள்ளை பாவத்தை வெளியேற்றுற பிள்ளையாக மாற்றும். உங்கள் பிள்ளையை நீங்கள் அப்படி வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளை குறித்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கேனாலும் போ, எந்த நாட்டுக்குனாலும் போ, எந்த வீட்டுக்குள்ளேயும் போ, யாரோடையும் பழகு. காரணம், உனக்குள்ள ஒரு அனல் இருக்குது. அந்த அனல் உன்னை தப்பு செய்ய வைக்கவே வைக்காது. பிள்ளைகளை அனலாக்கிருங்க. தாவீதே, ஏன் தெரியுமா உன்னை எனக்கு பிடிக்குது? நீ தனியா தியானிக்கும் போது கூட அனல் அனல் அனல். ஒரு வேப்ப மரம், நல்ல நிழல், கொடமாரி இருக்கு, அதில் ஒரு சேர், கையில் ஒரு சின்ன குட்டி வேதாகமம்.
போட சொன்னார் ஃபாதர் அவர்கள். நான் இங்கே உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். சரி கொஞ்சம் நேரம் உட்கார ஒரு சேரை போட்டு ஒரு பைபிளை கொடுத்து, நல்ல காற்று, அழகான காற்று, மாலை நேரத்தில் அழகான காற்று அடிக்குது. அது காற்றடிக்கிற மாதம். 4 மணி நேரங்க அந்த சேரு, அந்த குட்டி பைபிள் அவர் தான். அப்பா அப்பான்னு ஆராதிச்சு அப்படியே உட்காந்தே இருந்தார். அவர் இப்போ வந்துடுவார், பிறகு வந்துடுவார், இப்போ வந்துடுவார், பிறகு வந்துடுவார். 4 மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை. ஆவியில் அனல். ஜெபத்துக்கு போனால் ஜெபத்தை முடிக்கணும்னு நினச்சி போகாதீங்க, நான் அனல் ஆகணும்னு நினச்சி போங்க. கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகணும்? நான் அனலாமா அக்கினி மூலணும். அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள பெருகணும். தாவீதே, உன் இருதயம் சாதாரணமான இருதயம் அல்ல. தாவீதே, உனக்குள்ள அனல். சிஸ்டர், அனல் இருக்கணும் சிஸ்டர். குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும். வீடு குளிர்ந்து போய் கிடக்குது. எப்பொழுது அனலாய் மாற்றுவீர்கள்? எப்பொழுது குடும்ப ஜெபத்தின் அனல் தீ பிடிக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான்ல, உன் ஜெப சத்தத்தை அவன் கேட்குறான்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஜெப சத்தத்தை அவன் கேட்கணும் இல்லை? ஆவியில் அனல் வரணும் இல்லை? ஆவியில் அவிந்து போனவர்கள் ஏராளம். இந்த காலையில் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி நம்மை அனல் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாதாரணமான ஒரே பாயிண்டில் 1 மணி நேரம் ஓடிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு. நான் பேக் பண்ண, நீங்களும் பேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? என்ன ஒரு கிருபை உள்ளவர்கள் நீங்கள். சொல்லுங்கள் பக்கத்தில், அனலாக மாறுங்க. சொல், ஆவியில் எப்படி மாறுங்க? இந்த செய்தியை உங்களுக்கு போதும். நீங்கள் இந்த செய்தியை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். சிஸ்டர், பிரதர், இந்த ராத்திரி உங்களை கர்த்தர் அனலாக மாற்றுவார். அனலாக மாறுறவங்களுக்கு எதுக்குங்க விடுதலை கூட்டம்? அனலாக மாறுறவங்களுக்கு எதுக்குங்க கட்டவிழ்க்கிற கூட்டம்? அனலாக மாறுறவங்களுக்கு எதுக்குங்க உங்களை நீங்கள் கட்டவிழ்க்க போகிறீங்க? சீயோன் குமாரத்தையே, உன்னை நீயே விடுவித்துக்கொள். மன சிக்கலுக்குள்ள சிக்காத. தனிமையாக இருக்கிறியா? அனலாக்கிக்கொள். தாவீதின் தனிமையை போக்குனதெல்லாம் தன்னை அவன் அனலாக்கி கொண்டே தனிமையை போக்கிட்டான் இயேசுவின் நாமத்தினால. தனிமையாக இருக்கிறன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்படும் நினைக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை, ஆவியை அனலாக்கி கொண்டு வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட அனல் உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவாராக. வேகமாக எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவநாமத்தை உயர்த்தி, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி எல்லாரும், என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே. உங்களை மறந்து பாடுங்க, அனலா பாடுங்க, கண்ணை மூடி பாடுங்க. துதிகன மகிமை எல்லாம்
ஆக்கி விடாதீங்க. இன்னும் ஆவியில, இன்னும் அபிஷேகத்துல, இன்னும் மகிமையில நிரப்புங்க, நிரப்புங்க. Holy Ghost ஷாகாதா ரபலகா தீனரபல துடபல கரதி தீனபல சத்துடோ ரபல கதரபல தியந்தனரா ரிபல கத்துடா அஷேக தீனபலகோ ஆவிலான ஷேபக துடபா துயினவக துடபா ஷிபா பாபா 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 ஷபபபல கத்துடபா அத்துடபல பயக்கரா. என் ஆவி உயிர் கட்டும், என் ஆவி உயிர் கட்டும், என் ஆவி உயிர் கட்டும். போதாது, பத்தாது, போதாது, பத்தாது. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். அபிஷேகத்தின் வல்லமை, கிருபையின் வல்லமை பெற்றுக்கொள். கைத்தட்டி அனலாய் 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 அனலாய். இன்னும் எனக்குள்ளே பற்றி எரியட்டும். ஓ, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ரைட் நவ், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சிலருக்குள்ள இந்த தீ பரவட்டும், சிலருக்குள்ள இந்த மகிமை பரவட்டும், சிலருக்குள்ள இந்த அக்கினி பரவட்டும். என்னை அனலா மாத்துங்கப்பா, அனலா மாத்துங்க. ஃபயர் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அக்கினியின் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே, எனக்குள்ளே, எனக்குள்ளே. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இப்படி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்கன்னு கேளுங்க. நான் தியானிக்கையில் அனல், நான் ஜெபிக்கும் போது ஒரு அனல். ஆண்டவரே, என்ன அப்படி என்ன 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 அப்படி கொண்டு வாங்கன்னு வாய் திறந்து குழந்தை மனசா கேட்பீங்களா? நம்ம ஆவியில் நிரம்பி மட்டுமல்ல, கண்ணீரோட பாரத்தோட என்ன அப்படி மாற்றுங்கப்பா, என்ன அப்படி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வாங்கப்பா. அது தாவீதுக்கு மட்டும்தான் இல்லையா, எனக்கு உண்டு இல்லையா, எனக்கு இருக்கு இல்லையா? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அக்கினி என் மூலட்டும், என்னை இழந்து சத்தங்களை கேட்கட்டும், தெய்வ சத்தங்களை கேட்கட்டும் ஐயா. அக்கினி மூலட்டும் ஐயா, அனல் உண்டாகட்டும் ஐயா. ஜெப அனல், அனலாய் தனலாய் என்ன மாத்திருக்கையா. நான் முடிவு பரியந்த இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்றதுக்கு எனக்கு தேவை ஒரு அனல். கைகளை உயர்த்தி ஏசையா உம்மை தானே ஏசையா அறிவிப்புகள் நின்ற வண்ணமாகவே ரொம்ப டைம் எடுக்க மாட்டோம். அறிவிப்புகளை கவனித்து ஒரு பாடல் பாடும்போது நாம் காணிக்கைகளை படைத்து ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். முதலாவதாக